உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா 4/1/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. திருக்காட்சி பெருவிழா என்பது இயேசு யூத இனத்தில் பிறந்திருந்தாலும் மதங்கள், இனங்கள், கலாச்சாரங்கள் கடந்து அனைத்து மக்களுக்கும் ஒளியாகவும் மீட்பராகவும் விளங்குகின்றார் என்பதை பறைசாற்றும் விழா. பிற இனத்து அரசர்களாகிய கீழ்த்திசை ஞானிகள் விண்மீனை கண்டு உலகின் அரசர் பிறந்திருக்கின்றார் என்று பெத்லகேம் வந்து இயேசுவை தெண்டனிட்டு வணங்கி பொன், தூபம், வெள்ளைப்போளம் காணிக்கையாக்கினர். பொன்னால் அரசராகவும், தூபத்தால் கடவுளாகவும், வெள்ளைப்போளத்தால் மனிதராகவும் விளங்குகின்றார் என்பதை வெளிப்படுத்தினர். கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தியது போல நாம் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றோமா? இயேசு ஏழை எளியோர், திக்கற்றவர் என அனைத்து மக்களும் நல்வாழ்வு பெற விரும்பினார். இயேசுவின் படிப்பினைகளான அன்பு, இரக்கம், பகிர்தல் என்னும் பிறரன்பு பணிகள் மூலம் இயேசுவை வெளிப்படுத்துவோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. முதல் வாசக முன்னுரை. இறைமகன் இயேசுவின் பிறப்பால் எருசலேம் நகர் கடவுளின் ஒளியால் மாட்சி பெற்றது. உலகின் மீட்பராகிய இறைமகனை தேடி தொலை நாட்டினர், கீழ்த்திசை நாட்டினர் பரிசு பொருட்களுடன் வந்து அவரது ஆசிரை பெற்றனர். அவரது புகழை அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைத்தனர். இயேசுவின் புகழை அறிவிக்கும் நன்மக்களாய் வாழ வேண்டும் என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 2 முதல் 3 மேலும் 5 முதல் 6 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. மக்கள் பணி செய்யும்படி திருத்தூதர் பவுலை அழைத்த இறைவன் தூய ஆவியின் வழியாக இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு என்னும் மறைபொருளையும் வெளிப்படுத்தி அனைத்து மக்களையும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக மாற்றினார். கடவுளின் அருளை பெற்றுள்ள நாம் அனைத்து மக்களையும் நண்பர்களாக்கி மகிழ்ச்சி காண வேண்டும் என்று கூறும் எபேசியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. மாட்சியின் மன்னரே, அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்கள் அனைத்து மக்களையும் நல்வழிப்படுத்தும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்க வந்த அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள், இயற்கை பேரழிவுகள், விபத்துகள் அனைத்திலும் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்து அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சமத்துவத்தை விரும்பும் அன்பு இறைவா, மக்களை வழிநடத்தும் அரசியல் மற்றும் மக்கள் தலைவர்கள் மதம், இனம், மொழி, ஏழை, பணக்காரர் என்ற வேறுபாடுகளை களைந்து கடமை தவறாது மக்களை பாதுகாக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நாங்கள் எங்களுக்குள் போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி நீக்கி அண்டை அயலாரின் தேவைகளில் உதவுபவர்களாய் கடவுளுக்கு உகந்த நல்வாழ்வு வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்.
குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டும் என்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.